மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு முக்கியமான புரளி ஒன்று கிளம்பிருந்துச்சு. அந்த புரளியை பற்றி தான் இந்த பதிவு. அது என்ன புரளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜினி அவர்கள் சில காலத்துக்கு முன்னாடி, அதாவது 2 வாரங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கொரோனா சிகிச்சையை எதிர்த்து அரசு போராடுது, அந்த போராட்டத்தில் தன்னுடைய ராகவேந்திர மண்டபம் தேவையான எடுத்து பயன்படுத்திக்கோங்கன்னு இருந்தார். ஏன்னா இந்தியா முழுவதும் கிடையாது, உலகம் முழுவதும் இப்போது சிகிச்சைக்கு தேவையான இடவசதி தேவை. அந்த இடவசதிகளை கொடுத்து உதவுறதுக்கு எல்லாரும் முன் வரணும்னு நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிச்சு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரை கேட்டுட்டாங்க. என்னன்னு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க முன் வந்து இந்த சிகிச்சை இருக்கு இல்லையா, இந்த சிகிச்சைக்கு போராடக்கூடிய இந்த மருத்துவ ஊழியர்களுக்கு தேவையான இடவசதிகளை செஞ்சு உதவுங்கன்னு. அதன் அடிப்படையில் ரஜினி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தன்னுடைய ராகவேந்திரா மண்டபத்தை எடுத்து அரசு தேவையான முழுமையாக பயன்படுத்திக்கலாம், இந்த தொற்று நோய் பரவுது இல்லையா, அதை தடுத்து நிறுத்தும் பணியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 2 வாரத்துக்கு முழுக்க சொல்ல 2 நாளைக்கு முழுக்க ஒரு செய்தி பரவுது. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே ராகவேந்திரா மண்டபம் அடுத்த 3 மாதங்கள் பராமரிப்பு பணிகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு யார் சொன்னதா? ரஜினி அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதா ஒரு செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. இதுதான் பெரிய புரளியா மாதிரி பரவுச்சு. ஆனா அந்த செய்தியில் எந்தவித உண்மையும் கிடையாது அப்படின்னு ரஜினி அவர்களுடைய தரப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மிகவும் முக்கியம், இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது, அதை பரப்பி விட்டது முழுக்க முழுக்க திமுக நிர்வாகிகள். இதை பரப்பி விட்டது மட்டும் இல்லாம என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் ஒரு அரசியல் பண்ணணுமா ரஜினி அவர்கள்? இந்த கொரோனா காலத்தில் போய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மீது ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டி விட்டாங்க. அந்த வேலையை செஞ்சது யாரு, வேற யாருமே கிடையாது, கலைஞர் செய்திகள் அந்த செய்தியை வெளியிட்டாங்க. அந்த செய்தி வெளியிட்டதுக்கான லிங்க் இந்த இருக்குது, ஆனா செய்தியை காணோம், நீக்கிட்டாங்க. இந்த விதமான போலி செய்தியை வெளியிட்டு அதை பரப்பி விட்டு நீக்கிறது இவங்க வேலை. இது ஒரு விதமான அரசியல். இந்த அரசியல் பண்ணிட்டு இவரை போய் அரசியல் பண்றான்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய கூடுதல் தகவல் என்னன்னா, 350 கோடி போட்டு பீகார்ல இருந்து ஒருத்தர் வர வச்சிருக்காங்க, அவர் பிரசாந்த் கிஷோர். அவருக்கு 350 கோடி கொடுக்குறீங்களே, இந்த தமிழக மக்களுக்கு ஒரே 1 கோடி கொடுக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு போஸ்ட் போட்டவரை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வாழா கோர்ட்டுக்கு சண்டை இழுத்தது யாரு? இதே திமுக தான். ஒரு பக்கத்து போலி செய்தியை பரப்ப வேண்டியது, இன்னொரு பக்கத்து உண்மையை பேசினா கூட அவனை போய் மிரட்டுறது, இல்லாட்டி அவனை போட்டு வழக்கு அவன் மேல பதிவு செஞ்சு நீதிமன்றத்துக்கு இழுக்கிறது. இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப திமுக செய்யக்கூடிய அரசியலை பத்தி பேசுவோம். ஏன்னா அந்த மனிதரை அரசியல் பண்றான்னு சொன்னாங்களே, இந்த திமுக இந்த காலகட்டத்தில், இதே காலகட்டத்தில், இந்த தொற்று நோய் பரவுற இதே காலகட்டத்தில் என்ன பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த உண்மையை சில விஷயங்கள் கூட ஷேர் பண்றேன். நீங்க அது உண்மையான ஆய்வு பண்ணிட்டு திமுக பத்தியான அரசியல் இருக்குல்ல, அதை பத்தி நீங்களே ஒரு எடை போட்டுக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் பிரசாந்த் கிஷோர் தான் இப்ப ஐடியா மணி யாருக்கு? திமுகவுக்கு. இவர் என்ன ஐடியா கொடுக்குறோம் அதுபடிதான் இப்ப ஒட்டுமொத்த திமுக செயல்படுது. இவர் உருவாக்கி இருக்க இந்த திட்டம் தான் இது, ஒன்றிணைவோம் வா. இது ஆரம்பிச்சு விட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பேரும் ஒரு போன் நம்பர் கொடுக்குறோம், நீங்க போன் பண்ணுங்க, திமுக உதவி செய்யும். இதை ஆரம்பிச்சு விட்டாங்க. உண்மையிலே இது நம்ம குறை சொல்ல முடியாது. இது ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், இது ஆரம்பிக்கும் இது குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் திமுக குறை சொல்ற மாதிரி ஆயிரும். அது பண்ணக்கூடாது. ஒரு தொற்று நோய் பரவுற இந்த காலகட்டத்தில் திமுக ஒரு எதிர்கட்சியா பொறுப்புள்ள கட்சியா ஒரு நடந்துக்க முற்படலாம். அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம குறை சொல்லக்கூடாதுன்றக்காண்டியே நம்ம அப்ப பேசவே கிடையாது. நல்லது யார் செஞ்சா என்ன, மக்களுக்கு நல்லது நடந்தா போதும் அப்படின்னு இருந்தோம். அதுல மிகவும் முக்கியமா நீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, டிஎன் டிசர்வ்ஸ் பெட்டர் அப்படின்னு ஓப்பன் பண்ணாங்க. டிஎன் டிசர்வ்ஸ் பெட்டர் ஒரு பேஜ், அதுக்கப்புறம் ஒன்றிணையும் வா, இந்த 2 பக்கங்களை ஓப்பன் பண்ணாங்க. இந்த 2 பக்கங்கள் ஓப்பன் பண்ண தேதி இருக்கு இல்லையா, அது 15 ஏப்ரல் 2020, இன்னொன்று 16 ஏப்ரல் 2020. அதாவது சரியா சொல்லணும்னா, முதலாவது ஊரடங்கு உத்தரவு முடிஞ்சு 2வது ஊரடங்கு உத்தரவு அறிவிச்சாங்களே அந்த தேதி, அதாவது 15ஆம் தேதி அறிவிச்சாங்க. அன்னைக்கு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி அந்த பேஜ் இருக்கு அந்த பக்கம், அதை பிரபலப்படுத்துறது இன்னைக்கு ஏப்ரல் 20. அந்த பக்கம் ஓப்பன் பண்ணது ஊரடங்கு உத்தரவு அறிவிச்ச அன்னைக்கு, 2வது ஊரடங்கு உத்தரவு. இது முக்கியமான விஷயம் என்ன நீங்க கவனிக்கணும்னா, இதை அவங்க எதற்காக ஓப்பன் பண்ணாங்க? மக்களுக்குள்ள உதவுறதுக்கா அப்படின்னா அங்கேதான் மிகப்பெரிய சந்தேக குறி உருவாகுது. ஏன்னு கேளுங்க, இதை ஓப்பன் பண்ணி ட்விட்டர்ல ஸ்டாலின் அவர்கள் அந்த போஸ்ட்டை போடுறாரு. அவர் போட்ட அடுத்த 15 நிமிஷம் நாங்க கூர்மையாக இந்த போஸ்ட்டை யாரெல்லாம் பிரபலப்படுத்த தீவிரம் வேலை செய்யறாங்கன்ற அந்த நோட்ஸ் எடுத்தோம். அதுல வந்தவங்க இவங்க ஃபுல்லா ஒவ்வொன்றா சொல்றேன், சில பேர் மட்டும் சொல்றேன் கேளுங்க.
அப்போதான் உங்களுக்கு இந்த உண்மை என்னன்னு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை அது என்னன்னா, இவர் பேரு ஆர்டி தருண் இவர் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷ் இவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாசி சிங் இவங்க பண்ணாங்க. ரூபல் எஸ் இவங்க பண்ணாங்க. அமர் குமார் தாஸ் இவர் பண்ணார். இந்த ரூபல் எஸ்லாம் பாருங்க மம்தா பானர்ஜி. அதுக்கப்புறம் நான் வரேன். மம்தா பானர்ஜி படம் இருக்குதா ரைட்டா, அதுக்கடுத்து கபர் பண்ணாரு. அப்புறம் உஜ்ஜல் அப்புறம் ஒருத்தர் பண்ணாரு. அப்புறம் அக்பர் அன்சாரி. இந்த விதமா மன்மோகன் சிங் இந்த விதமான ஐடியெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ணதுமே வேக வேகமாக பண்ணாங்க. ஒவ்வொரு ஐடியும் குறைஞ்சது எத்தனை ட்வீட் பண்ணிருப்பாங்க? குறைஞ்சது 50. நீங்க இப்பவே நான் சொன்ன உண்மையான தேடி பாருங்க. இந்த மாதிரி ஐடிகள் இருந்து வேக வேகமாக வேலை நடந்துச்சு. எல்லா ஐடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று பீகாரா இருக்கும், இல்லாட்டி வெஸ்ட் பெங்காலா இருக்கும். அதாவது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு வேலை பார்க்குற கூட்டமாக இருக்கும், இல்லாட்டி பீகாரில் இந்த ஐபேக் நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த பிரசாந்த் கிஷோர் அவங்க கூட்டமாக இருக்கும். இது ஃபுல்லாக வேக வேகமாக வேலை பார்த்தானுங்க. வேலை பார்த்தா 1000, 2000, 3000, 4000, 5000 ட்வீட்டு. எதுக்கு? இந்த ஒன்றிணைவா திட்டத்தை பிரபலப்படுத்துறதுக்காண்டி. அதாவது அன்னைக்கு ட்ரெண்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்னன்னா கெடுவாய்ப்பா அந்த முயற்சி தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நாங்கள் தான் காரணம். ஏன்னா இது ஃபுல்லாத்தையுமே நாங்கள் உடனே ட்விட்டர் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதாவது ஒரு போலியா ஒரே ட்விட்டர் ஒரே விதமான ட்விட்டர் காப்பி பண்ணி இவங்க பேஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் 50 போடுறான். இது கண்டிப்பாக டூப்ளிகேட்டு, இது கண்டிப்பாக திட்டமிட்டு செய்யப்படுற ட்ரெண்டிங். இது உடனே நீங்க ட்விட்டர் இந்தியா ஆக்ஷன் எடுக்க நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்களும் ஆமா இது தவறான வழியில ட்ரெண்ட் பண்ண பார்க்குறாங்க, இந்த விஷயத்தை நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறதுலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகவே கிடையாது. அதை ட்ரெண்ட் பண்ணி இந்திய அளவில் முதலிடத்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணது எல்லாமே பாதி ஃபேக் ஐடி, இன்னும் பாதி பீகார் வெஸ்ட் பெங்காலிலிருந்து இயங்கக்கூடிய ஐடி. அது எல்லாமே பெரும்பாலும் யாரோடது? இந்த ஐபேக் நிறுவனத்தானது. சில ஐடிலாம், அதாவது அதில் இருந்த 30% ஐடி எல்லாமே 2020 ஏப்ரல் ஆரம்பிச்சது. இது எல்லாமே எங்களுடைய ஒட்டுமொத்த ஆய்வு எங்கிட்ட இருக்குது, நாங்கள் தர தயார். இது டூப்ளிகேட்டா மக்களை ஏமாத்துறதுக்காக ட்ரெண்ட் பண்ணா ஏதோ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய தலைவர் மாதிரி தூக்கி காமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு, அதான் உண்மை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஐடியா மணி இருக்கார் இல்லையா, இந்த ஐடியா மணிக்கு 350 கோடி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஐடியா மணி இந்த திட்டத்தை ஏற்படுத்தி அதை முயற்சி பண்ண அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனது இந்த ஐடியா மணி அடுத்து என்ன பண்ணாருன்னா, இந்த பக்கத்தை ப்ரொமோஷன் பண்ண முடிவு பண்ணார். அப்போ இன்னொரு வேலை பார்த்தாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே தான் ட்ரெண்ட் ஆகலை, நம்மளே ட்ரெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிட்டாரு. அது இயற்கையாக ட்ரெண்ட் ஆகலை, சரி நம்மளே ட்ரெண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸ்புக் பக்கம், இது ஒவ்வொரு பக்கத்துக்கும் அப்போ குறைஞ்சது 35,000 40,000 செலவு பண்ணி அந்த பக்கத்தை எல்லா பக்கத்தும் பரப்புறது, அதாவது எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இதுக்கு மட்டும் இவர், அதாவது இந்த பக்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இந்த ஒன்றிணைவோ வா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, திட்டம், அதை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் சும்மா 10 கோடி வரைக்கும் இப்போ செலவு பண்ணியிருக்காதா தகவல்கள் கிடைக்கிறது. அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் வலைத்தளங்களில் கொண்டு போய் மீம்ஸ் போடுறது, அதை வந்து பெரிய அளவில் பிரபலப்படுத்துறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, இந்த வேலைக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இந்த வைரஸ் பரவ இந்த காலகட்டத்தில் அப்பட்டமாக அரசியல் பண்றாங்க, அரசியல் செய்ய முற்படுறாங்க அப்படின்றது இந்த விளம்பரம் இருக்கு இல்லையா, இந்த விளம்பரத்துல நமக்கு தெரிய வருது. கரெக்டா இல்லையா? சரி, அப்ப நீங்க கேட்கலாம், ஒருவேளை அது விளம்பரமோ என்னவோ, அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் சரிதானே அப்படின்னு கேட்கலாம். அங்கேதான் ஒரு பெரிய இன்னொரு கொஸ்டின் மார்க் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அந்த நம்பரு, தயவு செய்து நானே அதை ப்ரொமோஷன் பண்ணுறதை நினச்சிக்கோங்க. இதுதான் இந்த நம்பரு, இந்த நம்பருக்கு நீங்களே கால் பண்ணுங்க. கடந்த 4 நாட்களாக நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். கடந்த 4 நாட்களாக பிரச்சனை பண்ணுறதுக்காக கிடையாது, வம்புழுக்கிறதுக்காக கிடையாது, உண்மையிலேயே தேவையான உதவிகள் இருக்க நபர்களுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சும்மா சொன்னோம்னா ஓரளவுக்கு உதவி கிடைச்சா ஓகே. அரசியல் தாண்டினது மக்கள் நலனுக்கான தொண்டு இல்லாட்டி சேவை. சரியா? அப்போ இவங்க உதவினா என்ன, நம்ம உதவினா என்ன, அவங்களுக்கு உதவி செஞ்சு கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணால் 4 நாட்களாக ஃபோன் பண்ணுறோம், 85% காலம் எடுக்கிறதே இல்லை. நன்றி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு உதவுவார், தற்சமயம் உங்களுடைய காலம் எடுக்க முடியலை, இப்படியே 85% காலம் மீறி 15 எடுத்தாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுலேயும் 90%, அந்த 15% 90% பண்ணிடலாம்னு ஃபோனை வைக்கிறவங்க தான், அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணுறது. எடுத்துக்காட்டுக்கு என்கிட்ட ஆதாரம் உண்டு, திரும்ப சொல்கிறேன், என்கிட்ட ஆதாரம் உண்டு. மதுரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் ஆதாரம் என்ன நான் தர தயார். சரியா? அந்த பகுதியில் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய அடிமட்ட மக்கள், ரொம்பவும் அழுத்தப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்கு ஒரு 120 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி கிடைக்கணும்னு ஃபோன் பண்ணால் 120 குடும்பமான ஃபோனை வச்சவன் தான், அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை.
அந்த மக்கள்கிட்ட கேட்டு நான் அந்த ஆதாரத்தை வாங்கி தர தயார். இது சொல்ற புரியுதா? அப்ப ஒரு பக்கத்து இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டீங்க, இன்னொரு பக்கத்து அது எடுக்கிறதும் இல்லை. சரி, அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இந்த பக்கத்துல நிறைய போஸ்ட் விழுகுதே, அந்த அவங்களுக்கு உதவிட்டோம் இவங்களுக்கு உதவிட்டோன்னு, அங்கேதான் காமெடி ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஒரு 10 பேருக்கு தினமும் உதவுற மாதிரி காமிக்க வேண்டியது, அந்த போட்டோ எடுத்து பெரிய அளவில் பரப்ப வேண்டியது. அதாவது இங்க நடக்கிறது வேற ஒன்றும் கிடையாது. விளம்பரத்துக்கு 10 கோடி செலவு பண்ணியிருக்கோம், ஆனா உதவுனது 1 கோடி கூட கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதுதான் நடைமுறையிலே திமுக செய்யக்கூடிய அரசியல். இன்னொரு விஷயம் சொல்றேன், அது தயவுசெய்து கேளுங்க. அது என்ன அப்படின்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் இருக்கக்கூடிய கிராமங்களோட எண்ணிக்கை 617. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டே விடுங்களேன், மதுரை எடுத்துக்கோங்க, இல்ல கோவை எடுத்துக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா எடுத்துக்கோங்க, அதாவது எந்த மாவட்டங்கள் வேணா எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. சரியா? இந்த 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல குறைஞ்சது 50 வீட்லயாவது உணவு தேவைன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா கடந்த 40 நாட்கள் யாருமே வேலைக்கு போகல. இந்த லெவலில் அந்த மக்களுக்கு காசு புழக்கம் பெரிய லெவலில் கீழே இறங்கிருக்கு. காசு புழக்கமே இல்லை. அந்த மக்களுக்கு அடிப்படையில் என்ன தேவை இருக்குது? உணவு தேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த உணவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பார்க்குறோமா, இவருக்கு 10 கோடி ரூபா போட்டு இந்த விளம்பரம் பண்ணாங்களே, இந்த 10 கோடி இருந்துச்சு வச்சுக்கோங்க. இந்த 10 கோடி இருந்துச்சுன்னா 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சுமார் 1500 கிராமங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவி பண்ணியிருக்க முடியும். 15 நாளுக்கு தேவையான உணவு தேவையை கொடுத்துருக்க முடியும். உணவு தேவையை பூர்த்தி பண்ணியிருக்க முடியும். நிஜமா சொல்றேன். ஆனா அதை விட்டுட்டு விளம்பரம் பண்றதுக்கு காசு செலவு பண்ணாங்க. அதுதான் என்னுடைய வருத்தம். நீங்க விளம்பரம் பண்றதை விட உண்மையிலேயே மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த 10 கோடியை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க, அந்த 3 மாவட்டத்துக்கு கொடுத்துருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா 350 கோடி இந்த பிரசாந்த் கிஷோர் கொடுக்கிற காசை தூக்கி இந்த தமிழக மக்கள், இந்த பாலா போன தமிழக மக்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அந்த தமிழக மக்கள்கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்கள் ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டுருப்பாங்க. இவனுக்கு போய் 350 கோடியை கொடுத்து அந்த 350 கோடியை வச்சுட்டு விளம்பரம் பண்றது மட்டுமே வேலையாத்தி தான் இவன். ஆனா மக்களுக்கு சேவை போய் சேரவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், மக்கள் யார் வேணா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, எந்த விதமான உதவி வேணாலும் செய்யறோம்னு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றதா யதார்த்தமா நடக்கும். ஆனா இதை மறுத்து வெளியிடுறதுக்காண்டி அவங்களே ஒரு டூப்ளிகேட்டா அவங்களே ஒரு ஆளுகளை கூட்டி வந்து பேச வச்சு வெளியிடுறதுலாம் உண்டு. ஆனா யதார்த்தமான சூழ்நிலை பெரும்பாலான மக்களுக்கு திமுகவுக்கு ஃபோன் பண்ணா உதவி கிடைக்கல. அது 85% மேலான மக்களுக்கு அந்த உதவி எந்த உதவி போய் சேரல. இந்த நம்பர் சும்மா விளம்பரம் செய்யறதுக்காக பயன்படுத்துறாங்க. அந்த காசு எடுத்து இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள், தமிழ்நாட்டில் கூடிய 15000 கிராமங்கள்ல சுமார் 3 மாவட்டத்தில் கூடிய கிராமங்களை திமுக வேலை பண்ணிருந்துச்சுன்னா, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு 6 கிராமத்தை பிடிச்சிருந்துச்சுன்னா, மற்ற எல்லா பேரும் சேர்ந்து கொஞ்சம் 32 இப்ப 37 வரைக்கும் காப்பாற்றிட முடியும். எல்லா மக்களும் எல்லா மாநிலத்தில் கூடிய 15000 கிராமங்களை காப்பாற்றிட முடியும். ஆனா இங்க அரசியல் செய்யறத முற்படுறாங்க. யாரு? முக்கியமாக திமுக இதுல அரசியல் பண்ணிட்டு என்ன சொல்லுது? இந்த நேரத்தில் போய் அரசியல் செய்யணுமா, ரஜினிக்கு போய் பாடம் நடத்துது. இது சரியா? அப்போ இன்னொரு கேள்வி உங்க எல்லாருக்கும் வரும். அது என்னன்னா, இந்த ஒன்றிணைவோவா திட்டத்தின் மூலமா அவங்க எவ்வளவு பேருக்கு உதவுனாங்கன்ற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சார், நீங்க போய் அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் வந்தது, அதாவது மொத்த அழைப்புகள் வந்து எவ்வளவு? ஏற்கனவே 10,82,683, சுமார் 11 லட்சம் கால் வந்திருக்கு. கால் வந்தது பெருமையா? கால் வந்தது பெருமையான்னு கேட்கிறேன். எவ்வளவு பேருக்கு நீங்க உதவுனீங்க? அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? 6 லட்சம் உணவு போட்டுறவங்களை நான் கொடுத்துருக்கோம். 6 லட்சம் உணவு போட்டுறது எவ்வளவு? சுமார் 70 டன் இருக்குமா அரிசி? 70 டன் அரிசி எவ்வளவு? என்ன நீங்க பேசுறீங்க? 70 டன் அரிசி எவ்வளவு? கொஞ்சம் எடுத்து பாருங்க பார்ப்போம். அதுலயும் பாதி அரிசி என்ன தெரியுமா? நீ எடுத்து பாருங்க, ரேஷன் அரிசி கொண்டு கொடுத்தான். வேற பேக்ல போட்டு அடைச்சு போட்டு மக்களை ஏமாத்துறது உதவுறேன்ற பேர்ல. இது உதவி கிடையாது. இது முழுக்க விளம்பரம். முழுமையாக விளம்பரம் பண்ணணும்னே இந்த கூட்டம் தெரியுது. அதுக்கு செலவு 10 கோடியை நீங்க உருப்படி அந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது வேறு விதமாக கொண்டு போய் சேர்த்துக்க முடியும். இப்பவும் சொல்றேன், இந்த கோவிட், அதாவது தொற்று நோய் பரவுற காலகட்டத்தில் உச்சபட்சமா அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். அதுக்கு எடுத்துக்காட்டு இது, இந்த ஒன்றிணைவோ வா அந்த திட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரஜினி அவர்கள் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே கிடையாது. அவரு ஒரு ஆட்சியை கைப்பற்றினாரு, இல்ல 3ல ஒரு 10 வருஷம் ஆட்சியில இருந்தாரு, இல்ல 20 வருஷம் அரசியல் இருந்தாரு, அப்படி கிடையாது. இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஆனாலும் அவருடைய ஆரம்பம் இருக்கு இல்லையா, ரஜினி மக்கள் மன்றம், அவர் சார்பாக வேலூர், கோவை, வடசென்னை, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, இப்ப நீங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இருப்பாங்களே அவங்களுடைய நிர்வாகிகள்,
அந்த நிர்வாகிகளை எடுத்து பாருங்க, எல்லாரும் குறைஞ்சது 10,000 குடும்பங்களுக்காக உதவி இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் இப்போ என்னால் தர முடியும். அந்த அளவுக்கு அவங்க களத்தில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்கள போய் அரசியல் பண்றாங்க. இது சரியா? பதிவோட முடிவில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்னன்னா, இந்த உணவு பட்டணங்கள் இருக்கு இல்லையா, இதை மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 1320 குடும்பங்களுக்கு கொடுத்தோம். எந்தவித லேபிள் இல்லாமல் என்னுடைய குழு. நாங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது 44 குடும்பங்களுக்கு முதலாவது ஊரக உத்தரவு அறிவிச்சாங்களே, அப்போ 44 குடும்பங்களை நம்ம பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் அதை 250 கூட்டினோம். இப்போ ஏறக்குறைய 1320 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை சுமார் 1500 குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கான உணவு தேவை இப்போ என் கையில் இருக்குது. அதை நாங்கள் கொடுத்துருவோம். இதில் எந்தவித லேபிள் நாங்கள் ஒட்டுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கோங்க, யாரோட புகைப்படத்தை நான் என்னுடைய பர்சனலாக ரிலீஸ் பண்ணது கிடையாது. என்ன, இந்த உதவிகள் ஒரு பக்கம் ஆரம்பத்தில் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய சொந்த பணத்தை வச்சு தான். அதற்கப்புறம் நாம் ஏன் உதவி கேட்கக்கூடாது முடிவு பண்ணேன். அதாவது 50 குடும்பத்தினால உதவ முடியுது, யாராவது முக்கியமான நபர்கள்ட்ட உதவி கேட்பணும். அப்படி 4-5 பேருக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்படி கிடைச்சதில் முதல் உதவி எங்கேருந்து கிடைச்சதுன்னா சின்மயா மிஷன் வந்து கிடைச்சது. சின்மயா மிஷன் ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் 4 டன் அரிசியை கொண்டு வந்து இறக்கினாங்க. சின்மயா மிஷன். அதற்கடுத்து ரஜினி அவர்களுடைய நலம் அவரும் சுமார் 600 குடும்பங்களுக்கு தேவையான உணவு தேவையை கொண்டு வந்து கொடுத்து இறக்கினார். இப்போ ஏற்கனவே 1500 குடும்பத்துக்கு மேலே எங்களால் உதவ முடிஞ்சது. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சின்மயா மிஷனோ இல்லாட்டி அந்த முக்கியமான நபரோ, அந்த பெயர் வெளியிட விரும்பாத நபரோ யாரும் தங்களுடைய லேபிள் அதில் ஒட்டுன்னு சொல்லவே இல்லை. மக்கள் எவ்வளோ பேர் உணவு தேவையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, உணவு தேவை எந்த நிலைமையில் இருக்குது, மக்கள் அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, அவங்க அந்த மக்கள் மத்தியில் காசு புழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு சர்வே எடுங்க, எம்மளால் முடிஞ்ச விஷயம் செய்வோன்ட்டாங்க. அவங்க யாரும் லேபிளும் போடலை. இந்த விளம்பரங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கவும் செஞ்சிருக்காது. நீங்கள் தாராளமாக சின்மயா மிஷனுடைய அந்த பேஜில் போய் பாருங்க, இல்லை ரஜினி மக்கள் மன்றம் இருக்காங்களே அவங்க வெளியிடுறாங்களே அவங்க செய்திலையும் பாருங்க, இந்த செய்தி வந்திருக்காது. ஆனால் இது எல்லாமே அவங்களுடைய சார்பாளர்களும் என்னுடைய நலம் விரும்பிகளும் செய்யக்கூடியது. இந்த மாதிரி உதவிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது நான் சொல்ல வரேன். அதாவது எந்த விதத்திலையுமே அது லேபிள் ஒட்டாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கும். கொண்டு போய் சேர்க்கிற இந்த மாதிரி மனிதர்களுக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் உதவுறாங்க. அவங்க யாரும் அரசியல் இது செய்யலை, அதை புரிய வைக்கிறதுக்காக அந்த பதிவு வெளியிடுறேன். அவங்க யாரும் அரசியல் செய்யலை, எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் தேசியவாதிகள். ஆனால் 1 கோடி கூட செலவு பண்ணாமல் 10 கோடிக்கு விளம்பரம் போடுறவங்க யாரு? இவருடைய திமுக. அதுக்கு நிலைமைக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அரசியல் கட்சியில் உருவாக யாரு காரணம்? வேற யாருமே கிடையாது, மக்கள் நீங்க தான் காரணம். ஏன்னா அரசியல் கட்சிகள் ஓட்டு வாங்குறதுக்காக தான் இங்கே செலவு பண்ண தயாராக இருக்காங்க. தேர்தல் நாளைக்குனா இன்னைக்கு உங்களுக்கு 2000 கொடுத்தா அவங்களுக்கு பலன். இன்னைக்கு உதவி செய்யறாலும் என்ன பலன்? நீ என்ன கிடந்தா என்ன, நீ பட்னி கிடந்தா என்ன, செத்தா என்ன, எலெக்ஷனா உனக்கு 2000 தரேன், இல்லையா எதுக்கு நான் செலவு பண்ணணும் அப்படின்னா எல்லா மாவட்ட செயலாளரும் இன்னைக்கு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா மாவட்ட செயலாளரும் பெரும் கோடிகள் வச்சிருக்காங்க. 1000 கோடி 10,000 கோடி சொத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். யாரும் செலவு பண்றதுக்கு மனசே இல்லை. திமுக சரி அதிமுகவும் சரி அது சொல்றது. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல செலவு பண்ணிக்குவோம். இப்போ செலவு பண்றது எந்த பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. அப்படின்னு நிலைமையை உருவாக்குறது யாரு? அந்த கட்சிகளுக்கு அப்படி ஆறது காரணமே நீங்க தான். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு நீங்க வறுமையிலையும் இன்னைக்கு உணவு பஞ்சத்திலையும் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த கட்சிகளை உருவாக்கணும் நீங்க தான். நான் தயவு செய்து சொல்றேன், இனிமையாவது ஒரு சரியான அரசியல் கட்சிகளை தேர்வு செய்ய நினைச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு படக்கூடிய கஷ்டங்களுக்கு முழுக்க காரணம் எதுனா, நம்ம மீது மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு சமூக தொண்டுன்னு நினைக்காத ஒரு அரசியல் கூட்டத்தை நம்ம உருவாக்கி வச்சிட்டோம். அந்த தவறை நாம திருத்தணும்.